வணக்கம். இன்றைக்கி இட்டாலியில் சிசிலியா தீவில் ஒரு ஒயின் செய்கிற ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி தான். இவங்களுடைய ஓன் பிராண்ட் அவங்க செய்கிறாங்க. ரெட் ஒயின், ஒயிட் ஒயின் ரெண்டும் தயாரிக்கிறாங்க அவங்க. இப்போ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒயின் டேஸ்ட் பண்ணலாங்க வந்தாங்கன்னா. உள்ளே வந்தாச்சு நம்ம இதுக்குள்ளே. So sweet. You could walk all the way up. I haven't done that yet. பெரிய இருக்குது. ஒரு ஃபுல் மலையை பிடிச்சி போட்டிருக்கிறாங்க அவங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக ரெட் கிரேப்ஸ் இருக்குது, இன்னொரு சைடில் ஒயிட் கிரேப்ஸ் இருக்குது. ரெட் கிரேப்ஸ்லேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. ஒன்று கொஞ்சம் ரொம்ப இனிப்பாக இருக்குது, சிலது கொஞ்சம் இனிப்பு தன்மை குறையாக இருக்குது. ஆனால் ஏரியா ட்ரை, சாப்பிட்டோம்னா ஜூஸியாக இருக்குது ஃப்ரூட்ஸு. எங்கேருந்து எவ்வளோ தண்ணி எங்கேருந்து போகிறதுனே தெரில. அதுக்கு நிறைய ஒயினை பற்றி அவங்க சொல்கிறாங்க. நமக்கு ஒரு பேர் ஞாபகம் தெரியாது. நமக்கு கொஞ்சம் குடிக்காதானே தெரியும். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இந்த சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இப்போ எங்களுக்கு காமிக்கிறதுன்னா அவங்க ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்களா. அவங்க இங்கே வந்து ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு திருப்பி அப்படியே யூஎஸ்ஏ போகிறதான். ஒரு மாதம் ஹாலிடேவாக இருக்கும், அங்கே ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. கிரேப்ஸ் எல்லாம் ஒரு மேலே ஒரு பெரிய இதில் கலெக்ட் பண்ணி இந்த பைப் வழியாக தான் உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது. கிரேப்ஸ் வந்து காம்போட சேர்ந்து உள்ளே போகும் உங்களுக்கு. ஆனால் அந்த கிரேப்ஸ் கொட்ட இடத்துல நிறைய தேனீக்கள் இருந்தது. ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அவ்வளவு க்ளீனாக இருக்குது. நான் வந்து இதில் தமிழில் என்னுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். நான் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஜூஸஸ் அவங்க சேவ் பண்ணுறது. அது நினச்சேன் குளிராக இருக்குன்னு நினச்சேன். தொட்டு பார்த்தோம்னா இல்லை, அது வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதாக இருக்குது உங்களுக்கு. அந்த ஸ்டெயின்லெஸ் கண்டெய்னரில் தான் ஃபெர்மெண்டேஷன்ஸ் நடக்கும் உங்களுக்கு, நொதித்தல் நடக்கும் உங்களுக்கு. அப்போ எப்படி ஃபஸ்ட்டு அந்த ஜூஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வர்ற கிரேப்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த குழாய் வழியாக வர்றது ஃபஸ்ட்டு ஜூஸ் எடுக்கிற மிஷினுக்கு போகுது உங்களுக்கு. இது ஒரு ஸ்பெஷல் மிஷினாக இருந்தது. அது அந்த காலத்தில் எப்படி ஜூஸ் எடுப்பாங்களோ அது மாதிரி தான் அந்த மிஷின்ஸில் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க அதை அவங்க ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அதான் ஜூஸ் புளிகிற மிஷினாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து என்னென்னா கொட்டையை நசைக்கக்கூடாது உங்களுக்கு, காம்பு நசைப்படக்கூடாது, ஆனால் ஜூஸ் வெளியே வரணும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் மிதித்து உங்களுக்கு ஜூஸ் எடுப்பாங்க இல்லையா, அதுதான் அது செய்யுது. காலுக்கு மிதிக்கிறதுக்கு பதில் உள்ள 2 டப்பர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து அது ஸ்மாஷ் பண்ணும் உங்களுக்கு. அப்போ 2 பக்கம் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஜூஸ் மட்டும் வெளியே வரும். மற்ற காம்பில் இருந்தோ அல்லது அந்த இதில் இருந்தோ கொட்டையில் இருந்தோ அந்த காரத்தன்மை வந்துடாமல் ஒரு ஜூஸை மட்டும் அவங்க ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை வந்து அந்த சக்கையும் கொஞ்ச நாள் இருக்கும் அவங்களுக்கு, அதோடு சேர்ந்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ ஸ்லோவாக தான் இருக்கும், வேகமாக சுற்றி புளிஞ்சிருக்கிறதுக்கு கிடையாது. அப்போ ஸ்லோ ப்ராசஸிங்காக தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, அதை பண்ணணும். ஜூஸ் தனியாக, மற்றபடி அந்த சக்கை தனியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஜூஸும் சக்கையும் சேர்த்து கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அவங்க. வர்ற ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும், ரொம்ப லைட் கலராக இருக்கும் அவங்களுக்கு. அந்த தோலோடு சேர்ந்து படும்போது ஒரு 2-3 நாளில் அதோடைய கலர்ஸ் அதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் எவ்வளோ இயர் வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சில நேரம் சீப்பான ஒயின் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் உங்களுக்கு. டார்க்கான ஒயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா ஒயினாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த கலர் அதில் கிடைக்கிறது வந்து அதனுடைய ஃபெர்மெண்டேஷன்ஸ் ப்ராசஸில் தான் கிடைக்கிது உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளுங்க ஒயின். நான் நினச்சேன் ரொம்ப பெருசாக தான் இருக்கும்னு நினச்சேன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஜூஸை புளிக்கிறாங்க. புளிஞ்ச ஜூஸை வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் இருக்குது. அதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகுது உங்களுக்கு. அதன் மூலம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது உங்களுக்கு. ஆனால் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட 50க்கு மேலே கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வகையான பழங்களுக்குரியதை தனித்தனியாக அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்கன்னா 2 வருஷம் குறைஞ்சது வச்சுருப்பாங்களாம் அவங்க. சில நேரங்களில் கூட வரல. இதில் வந்து 2021 இருந்து ஒன்றில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக ஒரு இதெல்லாம் உள்ளதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ இதில் அவங்க ப்ராசஸ் பண்ண விடுறாங்க அவங்களுக்கு. இப்போ அது முடிஞ்சிச்சுன்னா அதோடைய ஒயினுடைய ப்ராசஸிங் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. சில இதை வந்து அவங்க மரத்தில் செஞ்ச இதுலேயும் அவங்க சேர்க்குறாங்க. ஓக் மரத்தில் செஞ்ச பேரல்ஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. அது சில வகையான ஒயின்ஸ் அவங்க அப்படி செய்கிறாங்க அவங்க. இதெல்லாம் ப்ராசஸ் ஆன பிறகு அதுக்குள்ளே அவங்க அடைப்பாங்க அவங்க.
இப்போ மேலே உள்ள ஃப்ளோரில் இதுதான் நடக்குது. ஜூஸ் உள்ளே வருது, கண்டெய்னர்ஸில் வச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீழே பேக்கிங் செஷன் உங்களுக்கு. கீழே என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உண்மையிலே இந்த லேடியை பாராட்டணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க காமிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு. ஒரு சின்ன 2 floor பில்டிங்காக தான் இருக்குது உங்களுக்கு. இதாவது நான் அந்த சொன்னேன்ல பேரல், ஓக் மரத்தில் செஞ்ச பேரல் அடைக்கிறது அது அங்கே. அப்போ நான் கேட்டேன், இதில் எப்படி உங்களுக்கு டெம்பரேச்சர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் ஒன்றும் பண்ண முடியாது. கீழே வச்சுட்டு கீழே ரூம் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்களா உங்களுக்கு. அதன் மூலம் அங்கே அதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஓகே. And this is all Italian oak. This And it's called Atelier. And this is going to be, this is going to be all umbrella. okay. Yeah. So this wood is the one it's helping to give the Yeah, so all of the red yeah. and the Helios and then the Voria Yeah. goes in the oak. Yeah, it's pretty cool. இனி ஒயின் எல்லாம் வந்தப்புறம் அடுத்து பேக் பண்ணணும். எப்படி பேக் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது ஒயின் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கீழே கொண்டு வந்து அவங்க பாட்டில் அடைக்க போகிறாங்க அதான் அவங்க இப்போ காமிக்க போகிறாங்க அவங்க. இப்போ மேலே இருக்கிற ஒயினோ இங்கே இருக்கிற ஒயினையோ பாட்டில் இது பண்ணுறதுக்கு தனியாக பேக் பண்ணுறதுக்கு மிஷின், லேபிளிங் ஒரு மிஷின் இருக்குது உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு வேலைக்கு என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னோம்னா, உங்களுக்கு இந்த டைம் மட்டும்தான் நிறைய ஆட்கள் தேவைப்படும் உங்களுக்கு. கடைசியில் பாட்டில் அடைச்ச ஒயின் எல்லாம் இங்கே ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்குறாங்க அவங்க. லைட்டை தேடுறாங்க அவங்க, சுவிட்சை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் விடுற மாதிரி இல்லை. பரவாயில்லன்னு சொன்னோம்னா, இல்லை உள்ளே வந்து நீ பார்க்கணும் சொல்லிட்டு வேலை பார்க்குற ஆட்களை தேடினா கிடைக்கல. எங்கே விடுற மாதிரி இல்லை. ஓகே ஃபைன். ஓகே. இந்த கடைசியில் ஒன்றும் இல்லைன்னொன்னே என்னுடைய மொபைலில் கொடு, லைட்டை டார்ச் அடிச்சு அதை எடுப்போம்னு சொல்லி எடுத்து கடைசியில் லைட் சுவிட்சை கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க லேபிளிங் பண்ணதை. நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து இந்த பாட்டில் உள்ளதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த இயரில் உள்ளது இந்த இதில் உள்ள ஒயினா எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அது தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதை பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது அவங்களுக்கு. இங்கே கொஞ்சம் ஒயிட் ஒயின்ஸ் இருக்குது. ரெண்டு ஒவ்வொரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயர் எந்த வகையான மரத்துலேருந்து பறிச்சதுங்கிறத பற்றி அவங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு. பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டில் ஒரு நீங்கள் ஒரு 300 வச்சாலுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பாட்டில் இருக்குது. நல்ல காசு ஒயினில். இப்போ பேக்கிங் அந்த பண்ணுற இடத்த காமிக்கிறது கூப்பிட்டு போகிறாங்க அவங்க. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வச்சா ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள். அவங்க நிறைய ஆளே தேவையில்லை உங்களுக்கு. இப்போ இவங்களே தான் வெட்டிங் செய்கிறது தோட்டத்தில். இது பண்ண அப்புறம் இங்கே வந்து அவங்களே தான் பேக் பண்ணுறது, அவங்களே எல்லாம் பண்ணுறது. ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு 7-8 பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ இதுதான் பேக்கிங்குரிய அந்த கண்டெய்னர்ஸ். மேலே இருக்க மாதிரி தான் கீழே ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது. எந்த ஒயின் அவங்க பேக் பண்ண போகிறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே மேலே இருந்து ஒரு குழாய் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பைப்புலேயே வரும், அதை இதுக்குள்ளே வச்சுருவாங்க அவங்களுக்கு. அகைன் சேம் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு. அதே டெம்பரேச்சர் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அதை பாட்டிலில் பண்ணி லேபிளிங் மிஷின்ஸில் கொடுத்துட வேண்டியது அவங்களுக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு லேபிள் மிஷின் இருக்குது அவங்களுக்கு. லேபிள் பண்ணி காக்கை அடைச்சி ஒரு சைடில் வந்துடும் அவங்களுக்கு. என்ன லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அவங்களுக்கு. ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு எது பண்ணுறாங்க, என்ன இருக்குது, அந்த நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக அவங்க லேபிள் அடிக்கிருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு. Like the Russell your brand, have this label, but the back, depending on which country, The language. and the language will be different. Like we have in Japanese,
German, like, just depends on the Yeah, okay. country. Yeah. And all of them have different laws of what you're supposed to put Yeah. on the bottle Yeah. as well. And then we'll just go back to, do you have any questions about No, it's anything? Do I explain? yeah. You explained so well. Thank you. I get nervous because this is, இந்த ஸ்டோரி எடுத்திங்கன்னா ஒரு 1860 ஒயின் அவங்களே செஞ்சு பாக்கெட் பண்ணி விற்றாங்க. இப்போ 5வது தலைமுறையாக அதை செஞ்சிட்ருக்குறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க ஒயினை. இப்போ அவருடைய பேரப்பிள்ளை பூட்டப்பிள்ளைக்கு எடுத்து இப்போ அவர் வந்து ப்ரொடக்ஷனை தாண்டி ஓன் பிராண்டில் லாஸ்ட் ஒரு எனக்கு 80s செய்கிறேன்னு சொன்னார் அவர். ஓகே, அப்போ இவங்களே தங்களுடைய ஓன் பிராண்டில் செய்கிறாங்க. நம்மளால் காமிச்ச மாதிரி இங்கே வந்து ஒயிட் வைன், இந்த சைடில் இன்னொரு ஒயிட் வைன், அங்கே ஸ்வீட்டான ரெட் வைன், கொஞ்சம் பிட்டரான ரெட் வைன், அப்புறம் அங்கிட்டு ஒலிவன், நிறைய வைன்ஸ் பிராண்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. ஒலிவன் ஆயிலும் அவங்க செய்கிறாங்களா. அவங்க 25% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒலிவன் ஆயில். எல்லாம் பயங்கரமாக சேல் ஆகுது அவங்களுக்கு, இருக்கிறதில்ல. காரணம் எல்லாம் ஹெல்த்தியை நோக்கி அவங்க போகிறதுனால ஒலிவன் ஆயிலை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க. எங்கள் அந்த டூர் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஒரு அமெரிக்கன் கேர்ள். அவங்க வந்து ஒயின் ஷாப் வச்சுருக்காங்களா யூஎஸ்ஏல. அவங்க இயர்லி ஒன்ஸ் இங்கே வந்து 1 month இருந்து ஒர்க் பண்ணுறது. அவங்க அங்கே ஒயின் கடை வச்சுருக்காங்க. வந்து ஒயின் யார்டில் வந்து இங்கே வந்து வேலை பார்த்து அவங்களுடைய ஹாலிடே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. நாங்கள் ஒரு பாட்டில் ஒயின் தான் வாங்கிட்டு போகிறேன் நான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்வீட் ஒயின் எடுத்தது €15 அவங்க பண்ணாங்க. அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க. ஒரு நல்ல ஒரு டூராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணது. இங்கே வந்து நீங்கள் ஒயின் டேஸ்ட்டும் பண்ணலாம் அந்த இடத்துல. எத்தனை ஒயின், 5 ஒயின் டேஸ்ட் பண்ண போகிறீங்களா, 3 ஒயின் டேஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒரு ஒயின் டேஸ்ட் பண்ணல, வாங்கிட்டு மட்டும் போகிறேன். நான் டேஸ்ட் பண்ணுங்க, அந்த காரை ஓட்டிட்டு போக முடியாது. அப்போ நான் ஒன்றும் டேஸ்ட் பண்ணல. நான் வீட்டை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஆனால் உண்மையிலே இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஒயின் யார்டுக்குள்ளே போய் அந்த ஒயினை பிரித்து டேஸ்ட் பண்ணி பார்த்து, வித்தியாசமான கிரேப்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்து, உள்ள ஃபுல் ப்ராசஸ் பேக்கிங் வரைக்கும் எப்படி வந்து வாங்குறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத முழுக்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு அனுபவமாகவும் இருந்தது.